பண்ணி வச்சுருக்கேன். இது வேக வச்சு எடுத்துருந்தேன். பலாவ் இதை எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாரில் போட்டுக்கு வெங்காயம், பூண்டு, தாளிக்கிற சின்ன வெங்காயம். பருப்பு நல்லா வேக வச்சாச்சு. இந்த இலையாக இருக்கணும், அப்புறம் தான் பருப்பு டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா கடலை மாவு கரைச்ச மாதிரி ஆயிரும். இப்போ புளி கரைசல் இருக்குது, அதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன். தேங்காய், சீரகம், வெங்காயம், பூண்டு அதையும் கலந்துடலாம். மல்லிப்பொடி ஒரு சின்ன ஸ்பூன், அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கிடுங்க. நான் வீட்டில் திரிச்ச பொடி தான், நான் சின்ன ஸ்பூன் தான், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கலந்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. தண்ணியும் நம்ம உங்கள் வீடுகளில் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ, சாப்பாடு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது தேவையான அளவு நம்ம கலந்துக்கலாம். வெங்காயம் கலந்துக்கலாம். அது கூட பலா விதை எப்போதும் போட மாட்டேன், இன்றைக்கி வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லி பலா விதையும் போடுவேன். பலா கொட்டை வந்து சாம்பார் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும்.